மனுஷன் நிலத்துக்குள்ளே போகிறத குறைச்சா பயிர் விளைச்சல் அதிகமாகும். இதை நான் சொல்லலை, இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா சொன்னது. ஆளே போகாமல் செடி தானாக வளருமாக்குன்னு கேட்டால் ஆமாம், தானாக வளரும். காய்ஞ்ச சரகுகளையும் இலைகளையும் செடிகளை சுற்றி போடுறது மூலமாக வெளியில் இருக்க வெப்பத்தை விட மண்ணுக்குள்ள வெப்பம் 4 டிகிரி வரை கம்மியாகும். இதனால் வெயில் அதிகமாக தேவைப்படுற களைகள் வளரவே வளராது. மேலும் மண்புழுக்கள் தானாகவே உருவாகி செடியை வளர்க்கும். இதுக்கு பேர் தான் உலர் மூடாக்கு. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு தடவை பாய்ச்சுற தண்ணியை இது பல நாள் பிடிச்சி வச்சுக்கும். இப்படி தண்ணி பாய்ச்ச களை எடுக்க மருந்து போடணும்னு எதுக்குமே நீங்கள் போக தேவையில்லை. இதே மாதிரி ஊடு பயிர்களாக பீட்ரூட் கீரைன்னு விதைச்சி நிலத்தை மூடி களையை வளர விடாமல் செஞ்சு கூடுதல் வருமானமும் இருக்கிறதுக்கு பேர் தான் உயிர் மூடாக்கு. இப்படி பல வகையான தொழில்நுட்பங்கள் மூலம் சுழற்சி முறையில் காய்கறிகளை பயிரிட்டு ஏக்கருக்கு 15 டன் விளைச்சல் எடுத்து இயற்கை காய்கறி விவசாயத்துக்கு முன்னோடியாக இருக்கிறாரு பட்டதாரி திரு விஜயன். இவர் மாதிரி பல வெற்றி விவசாயிகளை உருவாக்கின நம்ம ஈஷா மண்காப்போம் இயக்கம் வர டிசம்பர் 28 அன்னைக்கு கோவை செம்மேடி ஈஷா விவசாய பண்ணையில் நடத்துகிற இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி என்கிற ஒரு நாள் களப்பயிற்சியில் வெற்றி விவசாயி திரு விஜயன் காய்கறி விவசாயத்துக்கு ஏற்ற பண்ணை அமைப்பையும் தொழில்நுட்பங்களையும் நடவு முதல் விற்பனை வரையிலான தன்னோட கள அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறாரு. இந்த ஒரு நாள் களப்பயிற்சியில கலந்துக்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.